அண்மை செய்தி. ஆட்சியமைக்க உரிமை கோரி ஆளுநரை சந்தித்து விஜய் கடிதம் அளித்தும் ஆளுநர் மாளிகையிலிருந்து இதுவரை பதில் கடிதம் வரவில்லை என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். ஆளுநர் இதுவரை விஜய்க்கு அழைப்பு விடுக்கவில்லை என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் நாளை விஜயின் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத மற்றும் ஒரு அதிரடி திருப்பம் என்று இதை பார்க்கலாம். ஏனென்றால் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடியவர் ஆளுநரால் அழைக்கப்பட்டு அவருக்கு ஆளுநரும் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஒரு காலக்கெடுவை வழங்கி அந்த காலக்கெடுவுக்கு உள்ளாக நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி 118 உறுப்பினர்களை காட்டிக் கொள்ளலாம் என்று சொல்வதுதான் தமிழகத்தில் இதற்கு முன்பாக இருந்து வந்த வழக்கம். அதாவது அதிமுக இரு கூறாக பிளவுற்ற பொழுது ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் ஆளுநர் மூலமாகத்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். அப்பொழுது அவருக்கெல்லாம் பெரிய அளவில் அந்த 118 என்கின்ற உறுப்பினர்களை காட்டக்கூடிய பலம் இல்லை. ஆனாலும் கூட தனிப்பெரும் கட்சியாக வரக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் ஆளுநரால். ஏற்கனவே இந்த செய்தியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆளுநர் நினைத்தால் அது போன்ற ஒரு காலக்கெடுவை வழங்கி பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். அரிதாக சில நேரங்களில் ஆளுநர்கள் தனிப்பெரும் கட்சியின் தலைவராக இருந்தால் பத்தாது, நீங்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவர் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி விடுவார்கள். அதுதான் இப்பொழுதும் நடந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து வைத்திருந்தார்கள். நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே அதற்கான நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய 5 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று மொத்தமாக 113 உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக கடிதத்தை வழங்கியிருந்தார்கள். வழக்கமான நடைமுறைகளின்படி தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் என்ன செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு என்றால், அதாவது நீங்கள் நாளை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டபடி 15 நாள் அவகாசம் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த 15 நாட்களுக்குள் நீங்கள் அறுதி பெரும்பான்மைக்குரிய உறுப்பினர்களை சட்டப்பேரவையிலே காட்ட வேண்டும். அதன் பிறகு தொடர்ந்து நீங்கள் ஆட்சி நடத்தலாம் என்று சொல்லி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்பொழுது தமிழ்நாடு ஆளுநர் வழக்கமான அந்த நடைமுறைகளுக்கு மாறாக அரிதாக சில நேரங்களில் ஆளுநர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் எடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பு ஏற்பதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. தாவேகாவினர் எதிர்பார்த்த அந்த தினம், நாளைய தினம் முதலமைச்சராக விஜயை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு அதிரடி திருப்பமாக இன்றைய சந்திப்பின் பொழுது தமிழ்நாடு ஆளுநர் 118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். பதவி பிரமாணத்தை தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு ஆளுநர் செய்து வைத்து அதன் பிறகு ஒரு காலக்கெடுவை வழங்கி அதற்கு உள்ளாக நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே அறுதி பெரும்பான்மைக்குரிய உறுப்பினர்களை காட்ட வேண்டும் என்று சொல்லி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக சில வழிகாட்டுதலை வழங்கி இருப்பதாகவும் அதற்கு ஏற்பதான் ஆளுநர் மாளிகை இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. தாவேகா சார்பிலே அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்று ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தார்கள், ஆளுநரை சந்தித்திருந்தார்கள். தனிப்பெருங்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனாலும் கூட ஒரு அதிரடி திருப்பமாக தமிழ்நாடு ஆளுநர் 118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான், அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். இது தனிப்பட்ட என்னுடைய முடிவு அல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறை என்று சொல்லி தாவேகாவினரை திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தாவேகாவினருக்கு ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரி வழங்கப்பட்ட அந்த கோரிக்கை கடிதத்திற்கு இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே நாளைய தினம் திட்டமிட்டவாறு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் 118 உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபித்தாக வேண்டும். இதுவரை தனக்கு தேவையான 10 உறுப்பினர்களில் 5 உறுப்பினர்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜய் பெற்றிருக்கின்றார். எஞ்சிய ஒரு 5-6 உறுப்பினர்களை எந்த திசையிலிருந்து விஜய் பெறப்போகின்றார், அவருக்கு நேசக்கரம் நீட்டப் போகின்ற கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளா, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விஜய் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் சூழலும் இருந்தது. அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லுவது, ஆளுநருக்கு எப்பொழுதுமே அதிகாரங்கள் இருக்கும். ஆனால் அந்த அதிகாரத்தை அரிதாக சில நேரங்களில் அவர்கள் வேறு திசையில் பயன்படுத்தக்கூடும் என்பதும் ஆளுநர் தொடர்பாக இதற்கு முன்பாக இருந்த பல்வேறு கட்சிகள் முன்வைத்த கோரிக்கை. அதாவது ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் கூட இருக்கும், ஆனால் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவர் தேவைப்பட்டால் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் இருக்கும். அதை அவர் செய்யும் பொழுதுதான்
ஆளுநர் பதவிக்கு அப்படி ஒரு அதிகாரம் இருக்கின்றதா என்பதை பதவியில் இருப்பவர்களுக்கே, ஆட்சியாளர்களுக்கே தெரிய வரும். அது போன்ற ஒரு பல்வேறு விதிகள், சலுகைகள் தெளிவுபடுத்தப்படாமல் கூட ஆளுநர் பதவிக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவெல்லாம் பல கட்சிகள் பல நேரங்களிலே குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். அதே போன்றதுதான் இந்த ஒரு விஷயமும். அதாவது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவரை அவர் பதவி, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்க வைத்து அதன் பிறகு ஒரு காலக்கெடுவை வழங்கி பெரும்பான்மையை நிரூபிக்க செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. அதே நேரம் நீங்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றவர், அறுதி பெரும்பான்மை பெற்றவர் என்பதை நிரூபித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்றும் ஆளுநர் சொல்லலாம். ஆனால் இந்த இரண்டாவது விஷயத்தை ஆளுநர்கள் எப்பொழுதும் செய்வது கிடையாது. தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர்களை பல்வேறு காரணங்களை கருதி உடனடியாக ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதலே முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் இல்லாமல் அதிகாரிகளுடைய கட்டுக்குள் தான் அரசினுடைய நிர்வாகம் இருக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுவார். அதன் பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் பலமுறை ஆட்சி கலைந்தது உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் கர்நாடக மாநிலத்தில் எல்லாம் பலமுறை அதை நாம் பார்த்திருக்க முடியும். வட மாநிலங்களில் பலமுறை அதை பார்த்திருக்க முடியும். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஆட்சி கலைக்கப்பட்டது என்ற செய்தியை நாம் பார்த்திருப்போம். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அறுதி பெரும்பான்மை இல்லாத பொழுதிலும் கூட அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க வைக்கப்பட்டார், அவருக்கு முதலமைச்சராக பொறுப்பு வழங்கியிருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்வார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.